கைகள் உன்னை அடிக்கும், என் கால்கள் உன்னை மிதிக்கும், என் கண்கள் உன்னை நம்ப விடாது. என் கைகள் உன்னை அடிக்கும், என் கால்கள் உன்னை மிதிக்கும், என் கண்கள் உன்னை நம்ப விடாது. இந்த 9 அதிகாரத்துல நான் படிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், இப்படி ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது ஒரு கணக்கு சொல்றாரு தம்பி. என்ன கணக்குனா 3 பாதங்கள் நிமித்தமும், அது என்னன்னு எனக்கு புரியல. நைட் எல்லாம் உட்கார்ந்து போராடி அதை படிக்கும் போது அப்புறமா தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. 3 + 4 எத்தனை வருது? 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தம் 7 என்பது பரிபூரணம். ஐயா, இதை 8 பட்டணம் செஞ்ச பாவங்கள் பரிபூர்ணமாயிடுச்சு. நம்ம பாடணுமே, நம்ம கண்ணீருக்கு எப்படி கணக்கு இருக்குதோ அதே மாதிரி செய்யற பாவத்துக்கும் கணக்கு இருக்கு. செஞ்ச பாவத்துக்கு என்ன இருக்குது? கணக்கு இருக்கு. இப்ப உங்க கையெடுத்து உங்க கையில எப்படி பிடிங்க, இப்படி வைங்க. இது நம்ம பண்ற ஜபம், இது கணக்குல இருக்கு. இப்ப செய்யற பாவம் கணக்குல இருக்கு. எது வெயிட்டா இருக்கும் பாருங்க, நீங்களே கண்ண மூடி பாருங்க. இப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா தம்பி? இந்த பக்கம் வெயிட் ரொம்ப இழுக்குத, எந்திரச்சோடனே போய் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கண்ணீருக்கு எப்படி கணக்குதோ ஆமோஸ் புத்தகத்தை படிக்கிறேன், கணக்கு பண்றாருங்க. ஒவ்வொரு தப்பையும் கணக்கு பண்றாரு, நோட் பண்றாரு. எப்படி நம்ம ஜெபத்தை ஆண்டவர் அவரு துருக்கியில கண்ணீரை வச்சிருக்கிறாரோ, எப்படி நோட் பண்றாரோ அதே மாதிரி நம்ம செய்யற பாவத்தை அவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. தங்கச்சி, தம்பி, ஆண்டுடைய அன்பை அறிஞ்சும் நம்ம தப்பு பண்ணா கூட அவர் கணக்குல வச்சிருப்பாரு. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. ஏன்னா கர்த்தருடைய காரம் என்ன செய்யும்? அடிக்கும். தம்பி, கர்த்தரை தேடுவா, ஏன்னா கர்த்தருடைய கால் என்ன செய்யும்? மிதிச்சிடும். இவன் ஒரு 5 தரிசனத்தை பாக்குறான். அது மட்டும் நான் வேகமா சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. 5 தரிசனம், இந்த 8 பட்டணத்தை குறிச்சு ஒரு 5 தரிசனம். முதலாவது தரிசனம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, வெட்டுக்கிளி. என்ன கிளி? வெட்டுக்கிளி. அது நல்ல வேலை செய்யுமா? வெட்டுக்கிளி விவசாயம் வளரும் போது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? பட்சித்து போடும். முதல் பிரசங்கத்தினுடைய அடுத்த தலைப்பு என்னது? வெட்டுக்கிளி. ஐயா, ஊருக்குள்ள வெட்டுக்கிளி வரப்போது. 2வது தரிசனம் என்ன பாக்குறான்? அக்கினி. 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அக்கினி, தீ. தீ வரப்போது. முதல்ல என்ன வரப்போது? வெட்டுக்கிளி வரப்போது. 2வது அக்கினி வரப்போது. 3வது 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், தூக்குநூல். 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது 3வது தரிசனம். 4வது தரிசனம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், பழக்குடை. பழுத்த பழக்குடை. அது என்ன? பழுத்த பழத்தை காமிக்கிறார் ஆண்டவரே. ஏதங்கச்சி ஏப்பா தம்பி, ஒரு விதை விளைஞ்சு செடியாவோ கொடியாவோ மரமாவோ வந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் என்பது கடைசி நிலை. என்ன நிலை? கடைசியா அப்படி என்பது உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மொழி துறையில நீ போயிட்டு இருக்கிற ஆண்டவர் தெரியலனா பழுத்த பழக்கூடை. 5வது தரிசனம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பலிபீடம். பலிபீடம் எதை காட்டுகிறது? கொல்ற இடம். ஐயா, நீ கர்த்தரை தேடலைன்னா வெட்டுக்கிளி வந்துடும். நீ கர்த்தரை தேடலைன்னா தீ உன் வாழ்க்கையில வந்துடும். நீ கர்த்தரை தேடலைன்னா தூக்குநூல், நியாய தீர்ப்பு உன் வாழ்க்கையில வந்துடும். நீ ஒழுங்கா வேதத்தை நேசிக்கல, படிக்கலைன்னா 8ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு. வேதத்தை அவர்கள் மறந்தார்கள். பழுத்த பழக்கூட. அப்படியே முடிவு நிலைக்கு நீ வந்துருவ. வேதத்தை படிக்கலைன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், உன்னுடைய ஆசீர்வாதம் முடிஞ்சிடும், உன்னுடைய சுகபோக வாழ்க்கை முடிஞ்சிடும், உன்னுடைய வசதியான வாழ்க்கை முடிஞ்சிடும். கடவுளுடைய வசனத்தை நீ தேடலைன்னா, தியானிக்கலைன்னா, கடைசியா பலிபீடம் என்பது மரண நிலை. மரண நிலை, பாவத்தின் சம்பளம் மரணம். பலிபீடம் என்பது அந்த இடத்துல பலி செலுத்துற இடம், மரணம் நடக்கிற இடம். இந்த கண்களை மூடி நீங்க ஒழுங்கா கர்த்தரை தேடுறீங்களான்னு பாருங்க. இதோ ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேர வருது. தங்கச்சி, தம்பி, உன்னுடைய அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், உன்னுடைய ஆலயத்துக்கு நீ வர்ற விதம், உபவாச ஜெபம், நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம பாகத்துல நீ உண்மையா இருக்கிறியா? நீ ஆண்டவரை தேடுறியா? ஆண்டவரை தேடாதவங்களை பார்த்து நீ ஆண்டவரை தேடுன்னு சத்தியத்தை சொல்றியா? சுவிசேஷ வாரம் உனக்குள்ள வருதா?
சிஸ்டர், பாவம் செய்யறவங்களை பார்த்துட்டு பரிதபித்து ஜெபித்துட்டு போறது பெருசு இல்ல. நீங்க பாவம் செய்யற அக்கிரமம் செய்யற ஜனங்களை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறா, நீங்க இயேசுவை தேடுங்கன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க. பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு அம்மா வீட்டுக்கு முன்னாடி உள்ள செவுத்துல ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை. ஒரு அம்மா ஆண்டவர் அன்பு அறியாத மாதிரி வழியில நடந்து வரும்போது அந்த வீட்டு வாசல்ல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அந்த வசனம் அவங்க இருதயத்தை அசைச்சிருக்கு. என்கிட்ட வந்து காணிக்கை கொடுக்கும்போது சொன்னாங்க, ஐயா, யாரோ ஒரு கிறிஸ்தவர்கள் நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நான் நடந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை எழுதி சொன்னாங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை. அந்த வசனம் என்னுடைய இரவு முழுவதும் என்னுடைய இதயத்தில் பேசிச்சு. நான் அப்புறமா அதை அறிந்து கொண்டு அந்த கிறிஸ்தவனுடைய பைபிளை வாங்கி படிச்சு இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா மாறி இருக்கேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சும்மா ஒரு போர்டுல ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை ஒட்டது மூலமா நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே. அல்லேலூயா. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லுவீர்களா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வராதவங்களை பார்த்து, ஆண்டவரை தேடாதவங்களை பார்த்து, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல கர்த்தரை தேடுங்க. சுவிசேஷ பாரம் திருச்சபைக்கு வேணும். இந்த இடமெல்லாம் நிரம்பணும். இந்த இடத்துல எல்லாம் அநேக ஜனங்கள் ஆராதிக்கணும். நாம மாத்திரம் சர்ச்சுக்கு போக கூடாது, நாம மாத்திரம் பரலோகத்துக்கு போக கூடாது. நம்ம சார்ந்து இருக்கிற உறவுகள் அனைவரும் போகணும். எத்தனை பேருடைய பிள்ளைங்க இன்னைக்கு வரல, எத்தனை பேருடைய கணவர் இன்னைக்கு வரல, எத்தனை பேருடைய மனைவி வரல, அவங்க போய் சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்க. சொல்லுவீங்களா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் பேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். என் பேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 நம்பரேஸ்வரானே ஆவியான தேவனே. 2 ஆண்டுகள் கழித்து அந்த பட்டணங்களில் நிலநடுக்கம் உண்டாக போகிறதுன்னு அந்த முதல் வசனத்துல ஆமோஸ்ல இருக்கும். ஒரு பெரிய நிலநடுக்கம் வருவதற்கு முன்பாக ஒரு ஆடு மேய்க்கிறவனை இயேசு அனுப்புறாரு. அந்த 8 பட்டணம், தமஸ்கு, காஷா, தீரு, யூதா, இஸ்ரவேல், அம்மோன், மோவாப், இந்த பட்டணங்களுக்கு அனுப்புறாரு. நிலநடுக்கம் வரப்போகுது, கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது நீங்க பிழைப்பீங்க. 5 தரிசனத்தை காமிக்கிறாரு. 1 வெட்டுக்கிளி, அக்கினி, தூக்குநூல், பழுத்த பழக்கூடை, 5 பலிபீடம். இதை காமிச்சு பிரசங்கம் பண்ணு, ஜனங்க மனம் திரும்பணும். ஆமோஸா, இந்த ஆலயத்தை விட்டு வெளியில எரிச்சு போவீங்களா? இந்த பிரேயர் முடிஞ்ச உடனே இந்த 1ஆம் தேதி நீங்க எந்திரிச்சு போகும்போது நான் ஒரு ஆமோஸா போறேன். என் பிரசங்கம் மாறணும், என் வார்த்தை மாறணும், நான் நிறைய பேருக்கு சொல்லணும். யாரை பார்த்தாலும் நீங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது சிம்பிளா சொல்லுங்க, உங்க வாட்ஸ்அப் மெசேஜ்ல சொல்லுங்க, கையை பிடிச்சு, ஐயா கர்த்தரை தேடுங்க, அப்போது பிழைப்பீர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலநடுக்கம் வரப்போகுதுங்கிறத அறிஞ்சு இந்த ஆடு மேய்க்கிறவனை அனுப்பிச்சாரே. ஐயா சகோதரனே, சகோதரியே, உன்னையும் அவர் அனுப்புகிறார். இப்பொழுது அனுப்புகிறார். இப்பொழுது ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். சுவிசேஷம் அறிவிக்கிறாரா? அனுப்புகிறார். இயேசுவை தேடுகிற ஜனங்கள் அதிகமா தேசத்துல வரணும். அநேகர் இயேசுவை அறிந்து வரணும். நல்ல ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே
ஆமோஸ் என்றார் பாரம் சுமக்கிறவன். ஆமோஸ் என்றார் பாரத்தை சுமக்கிறவன் என்று சொல்லி இந்த அன்பு ஜனங்களுக்கு இந்த வாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்க உதவி செய்தேன். அறியப்படாத ஜனங்கள், ஆண்டவரை தேடாத ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. வராத ஒவ்வொருவரையும் கற்ற சந்திங்க ஆண்டவர். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தயவுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை தமிழ் சேர்த்து அறிக்கை செய்வோம். எல்லோரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்வோமா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தியானார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் ஞானத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் கீர்த்தனை புத்தகத்திலே 224வது பாடல், தாசரே தாரணி நண்பாய் இயேசுவுக்கு சொந்தமாகவும் இந்த பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கை அர்ப்பணிப்போம். அருமையான அக்கா ஷியாமலா ரவி அக்கா அவரும் முன்பாக வந்து காணிக்கை இருப்பார்கள். தாசரே தாரணியை நண்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தாரணியை நண்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவை தொழுவோம், அவரை காண்பிப்போம், வீசுவோம், வீசுவோம். தாசரே தாரணியை நண்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தொடர்பட்டு வானம் சுமந்தோரை வருந்தியாய் அழைத்திடுவோம். குறித்த இயேசு பாவபாரத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. ஆசரே தாரணியில் நண்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியில் தோற்கும் பிணியாயினர் பட்சமாக உதவி செய்வோம். குறித்த நன்மைகள் நிறைந்து நம்மை மறந்து இன்று மணிந்து விரைந்தனரே. ஆசரே தாரணியை நண்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கற்பட்டு ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோம். ஒடுக்கவந்த நாசத்துக்குள் விசோரத்துக்குள் படுகொலைக்குள் விழுந்தனரே. தாசரே தாரணியை நண்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சபையார்
அமர்வோம். சபைக்கான அறிவிப்பை நம்முடைய செயலாளர் அறிவிப்பார்கள். தொடர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் முடிக்க போகிறோம்.